ஆமென். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசு வந்து மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நம்ம அவர் ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஆமென். ஒரு மகிமை மேகம் நம்ம சூழ்ந்து கொள்கிறது. நம்ம சேர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதித்து நம்ம வேத வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்க வேண்டியதான வசனம் 1 கொரிந்தியர் 10:31 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் அதில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஸோ அதில் நல்ல ஒரு ஆலோசனையாக இந்த வசனம் நமக்கு இருக்கும். தேவன் நம்மோடு பேசுகிறதான காரியம், நம்ம செய்கிற காரியத்தில் தேவன் நாமம் மகிமைக்கென்று, அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அதற்கேற்றபடி நம்ம காரியங்களை செய்யும்போது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய புசிப்பாகட்டும், நம்முடைய குடிப்பாகட்டும், இதில் கூட தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென். அவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்ம சரீரத்தை அதிகமாக கவனிக்கிறதே கிடையாது. நிறையா நேரத்தில் நம்ம புசிப்பும் நம்முடைய குடிப்பும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறத மறந்துட்டு, ஏன்னா இந்த சரீரமானது தேவன் தங்கி உலாவுகிற அவருடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் ஆண்டவர் உலாவுகிறபடினா இந்த சரீரத்தை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சரியான நேரத்துக்கு நம்ம ஆகாரம் உட்கொள்ளணும், சரியான நேரத்துக்கு தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும், சரியாக அனைத்து காரியங்களை பார்க்க வேண்டும். சரீரத்தை கெடுக்கிறதான வீணான காரியத்தை விட்டு நம்ம விட்டுவிட்டு இந்த சரீரத்தை கனமாக ஆண்டு கொள்ள நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவராக இயேசு நமக்குள்ள வாசம் செய்கிறார். இது அவருடைய ஆலயமாக இருக்கிறது. இதில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஸோ சரீரத்தில் மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், உங்கள் படிப்பு தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். தேவன் மகிமைப்படுத்துதல் அப்படின்னு என்னென்னா, அவர் பிரியமுண்டாக அவருடைய சித்தத்தை செய்கிற காரியங்கள், அவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் ஆலோசனை பெற்று அவரிடமாக கேட்டு அறிந்து செய்கிற காரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் அதைத்தான் சொல்றார், எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று, என் படிப்பு மூலம் தேவன் மகிமைப்படணும், தேவனுக்கு பிரியம் உண்டாகணும், அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும், நான் செய்கிற வேலையின் மூலம் கர்த்தர் மகிமை உண்டாகணும், அவருடைய நாமம் விளங்கணும், நான் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும். அப்படியே உண்மையாக இருக்கும்போது மற்றவங்க அதை பார்க்கும்போது
ரட்சிக்கப்பட்ட மகனாக இருக்கனால, ஆண்டவர் நேசிக்கிற மகனாக இருக்கிறான், அவருடைய வேலையில் உண்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நற்சாட்சி வரும். ஸோ இப்படி சின்ன சின்ன காரியத்தில் தேவனுடைய நாம் மகிமைக்கென்று நம்ம செய்ய வேண்டும். இந்த நாளில் நமக்கு தேவன் தருகிற நல்ல ஒரு ஆலோசனை, எல்லாவற்றையும் அவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம செய்ய பழகிக்கொள்ளணும். அப்படி எல்லாவற்றையும் நம்ம தேவ மகிமைக்கென்று நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள் தேவன் அங்கீகரிக்கிறதா இருக்கும். தேவன் அதன் மூலம் நம்மை ஆசீர்வதிக்கிறத வாழ்க்கையில் உணர முடியும். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவன் எங்களோடு இடைப்படுகிறதுக்காக நன்றி. உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நல்ல ஒரு ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் உண்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் நாமம் விளங்கணும், உங்கள் நாமம் அதில் மகிமைப்படணும். அப்படி கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை வெறுமையாக்குறோம். தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலமும் வரவாதே. ஆமென், ஆமென். God bless you.